வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரவையை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது தக்காளி ரவை உப்புமா. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. தக்காளி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் ரவையை வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ரவையில் குழிப்பணியாரம், ரவையில் கிச்சடியும் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ தக்காளி ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி உப்புமா செய்யறதுக்கு இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடாகிடுச்சு. இதில் 1.5 கப்பு ரவை. இப்போ அதை நல்லா வறுத்துடலாம். வறுத்த ரவை தான் இருந்தாலும் வறுத்துட்டோம்னாக்கா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் ஈஸியாக நமக்கு வெந்துடும், கட்டி தட்டாது. கொஞ்சம் போல் வறுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இப்போ கடுகு நல்லா உடையுது. இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது கூட தக்காளி தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வரணும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக பச்சை பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணி சேர்க்கணும்லாம் இல்லை, சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். அங்கங்கே பச்சை பட்டாணி தெரிஞ்சதுன்னா நல்லா அழகாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் 1.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதனால் இப்போ 1க்கு 3 அளவு நான் 4.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ 4.5 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஆக்கிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம். ஒரேடியாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம கிளறதுக்கும். எப்போவுமே ரவையை கொட்டி கிளறும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கட்டி தட்டாது. நல்லா கிளறியாச்சு. இது இப்படியே ஸ்லோலியே இருக்கட்டும், வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது மாவு. இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிடலாம். இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுலாம். இவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான தக்காளி உப்புமா ரெடி. தக்காளி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.